வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் நிறைய வானிலை மாற்றங்களுடன் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. இறுதி வரை கேட்டு பயன்பெறுக. 2025 மார்ச் 26 புதன்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதலிலே முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. தற்பொழுது முக்கடலிலும் எந்த அச்சுறுத்தும் காற்றும் இல்லாவிட்டாலும் எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று, உயரெடுத்த காற்று தரையிறங்கி தரை கடற்கரை ஓரமாக தரைப்பகுதிகளில் வலுவாக பயணித்தாலும் கரையோரமாக ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையோரத்திலேயும் மகாராஷ்டிரா கோவா கரையோரத்திலும் சற்று வலுவான காற்று எடை குறைந்த படகுக்கு தற்பொழுது அச்சுறுத்தலை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. கட்டுமரம், பாய்மரம், பிளாஸ்டிக் படகுகளுக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கரையோரத்தில் பயணிக்கக்கூடிய சாதாரண காற்று, விட்டு வீசும் காற்று, 30 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று சற்று அச்சுறுத்தலை அவ்வப்பொழுது கொடுக்கலாம். அதேபோல் கர்நாடகாவின் வடக்கு கரை கோவா, மகாராஷ்டிராவிலும் இருக்கும். எல்லாம் உயரெடுத்த காற்று தான். உயரெடுத்த காற்று குடைபோல் இறங்கி தரையை தொடுவதற்கு முன் கடற்பரப்பிற்கு மேலே பகலில் அனலாகவும் இரவில் குளிராகவும் பயணிக்கக்கூடிய காற்று உள்ளே போய் தரையிலே வலுவாக பயணித்து காற்று சுழற்சி காரணமாக உள் மாநிலங்களிலே ஆங்காங்கே மழை பொழிவையும் கொடுக்க போகிறது. இந்த அச்சுறுத்தும் எடை குறைந்த படகுகளை அச்சுறுத்தும் காற்று என்பது வரக்கூடிய 29 வரை 30 வரைக்கும் பெரிய அளவில் அச்சுறுத்தலை கொடுக்காது. ஆனால் மார்ச் 31க்கு பிறகு கிழக்கு காற்று, உயரழுத்த காற்று இரண்டும் இணைந்து வடகடலோரம் தெற்கு ஆந்திர முதல் மேற்கு வங்கம் வரைக்கும் உள்ள கடற்பகுதிகளில் சற்று கூடுதல் காற்று, அதாவது விசைப்படகுக்கும் சற்று அச்சுறுத்தலை கொடுக்கலாம். 35 45 வரை தான், பெரிய அளவில் அச்சப்பட வேண்டாம். 35 45 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று விட்டு அவ்வப்பொழுது ஆந்திர ஒடிசா கரையோரத்தில் இருக்கும். அதேபோல் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா கரையோரம் இருக்கும். தமிழ்நாட்டில் பெரிய அச்சுறுத்தல் இருக்காது. எடை குறைந்த படகுக்கு வடகடலோரத்திலே சற்று அச்சுறுத்தலை இந்த மாத இறுதி நாள் மற்றும் ஏப்ரல் 1-2 தேதிகளில் கொடுக்கும். ஏப்ரல் 3க்கு மேல் அச்சுறுத்தல் உறுதி. ஏப்ரல் 3க்கு மேல் எடை குறைந்த படகுக்கு கடும் சவால் கொடுக்கும் கிழக்கு திசை காற்று கொஞ்சம் வலுப்பெறும். அது தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய தோணிக்கு எந்தவித அச்சுறுத்தலையும் கொடுக்காது. ஆனால் எடை குறைந்த படகுக்கு ஏப்ரல் 2 5 வரை கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் கிழக்கு திசை காற்று. கிழக்கு என்று சொல்வதை விட தென்கிழக்கு திசை தெற்கு திசையாக மாறும். 5ஆம் தேதிக்கு பிறகு தெற்கு திசையாக மாறும். 5ஆம் தேதிக்கு பிறகு அரபிக்கடலிலே வடக்கிலிருந்து, அதாவது குஜராத்திலிருந்து மகாராஷ்டிரா கோவா கரையோரம் வந்து கர்நாடகா கரையோரமாக கேரள கடலோரமாக குமரி முனையை தொட்டு பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடா ஊடாக பயணித்து தெற்கு காற்றாக சித்திரையிலே தொடங்கக்கூடிய காற்று முன்கூட்டியே சரியாக பங்குனி இறுதி நாட்களிலே தொடங்கும். ஆனால் அது அனலை கொண்டு வந்து கொடுக்கும். இதமான வெப்பநிலையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு அனலை கொடுக்கும். அந்த காற்று அச்சுறுத்தும் காற்று தெற்கு திசை காற்று குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும். வைகாசி மாதத்தில், சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய காற்று பங்குனி மாத இறுதி நாட்களிலேயே தொடங்க இருக்கிறது. அது தொடங்கினால் மழை இல்லாமல் போகும் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த அறிக்கையை கேட்டுக்கொண்டிருக்கூடிய மீனவர்களும் சரி, மீனவ நண்பர்களும் சரி, விவசாயிகளும் சரி, அப்படி அல்ல. அதனைத் தொடர்ந்து கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றக்கூடிய காற்று சுழற்சி வரப்போகிறது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் கிழக்கு காற்றை ஏற்றக்கூடிய காற்று சுழற்சி தெற்கிலிருந்து வரக்கூடிய, அதாவது அரபிக்கடல் வழியாக தெற்கிலிருந்து
வரக்கூடிய அதாவது தெற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று எனலாம் அரபிக்கடலில் பயணித்து நீராவியையும் எடுத்துக்கொண்டு தெற்கிலிருந்து தமிழ்நாட்டு கரையேறக்கூடிய ஏப்ரல் 7, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 என்று அந்த நாட்களிலே தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவையும் கொடுக்க போகிறது. விசைப்படகுக்கும் எடை குறைந்த படகுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்றையும் கொடுக்க போகிறது. ஆகவே ஏப்ரலிலே 5ஆம் தேதிக்கு மேல் அச்சுறுத்தல் காற்று, கிழக்கு காற்று வலுவாக கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு திசை காற்று குமரி முனையில் மன்னார் வளைகுடாவில் தெற்கில் இருந்தும், கோடியக்கரை முனையில் தெற்கு தென்கிழக்கு திசையில் இருந்தும், வடகடலோரம் தென்கிழக்கு கிழக்கு திசையில் இருந்தும் வரக்கூடிய காற்று ஏப்ரலிலே 5ஆம் தேதிக்கு மேல் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஏப்ரல் அதாவது பங்குனி இறுதி மற்றும் ஏப்ரல் சித்திரையில் இப்படிப்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலைகள் கிழக்கு காற்றை அனுப்ப அவ்வப்பொழுது தெற்கு காற்றும் வர தென்கிழக்கு கிழக்கு காற்றும் வர அச்சுறுத்தலை கொடுக்கும் நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே இப்பொழுதைக்கு இந்த மாத இறுதி வரை பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லாவிட்டாலும் ஆந்திர, ஒடிசா கரையோரமும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா கரையோரமும் கோவா கரையோரமும் கொஞ்சம் எடை குறைந்த படகுக்கு இப்பொழுது அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று இருக்கிற நிலையில் அதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் விசைப்படகுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து நீங்கள் கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு பெரிய அளவிலே மழை இல்லாவிட்டாலும் உயரழுத்தம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்றை தெற்கு மலை பகுதிகளில் இலங்கையில் குவித்து நேற்று வரை மழை பொழிவை கொடுத்தது. ஆனால் இப்பொழுது அந்த உயரழுத்த காற்று அதாவது மழை பொழிவை கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்தாமல் நேரடியாக அது ஒரு வறண்ட காற்றாகவே பயணிக்கும் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலை தொடரும். 31ஆம் தேதி வரை மன்னிக்கவும் 29ஆம் தேதி வரை இலங்கைக்கும் வெப்பத்தை உயர்த்தும் அனல் தான் இருக்கும். 30ஆம் தேதி 31ஆம் தேதி வெப்பத்தை குறைத்து 1ஆம் தேதியிலிருந்து மேக உற்பத்தியை ஏற்படுத்தும் இலங்கைக்கு. 2ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை வாய்ப்பு சாதகம் ஏற்படுகிறது. அதாவது அடுத்த வார புதன்கிழமை ஏப்ரல் 2 இலங்கைக்கு தூறல் மழை, நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. பிறகு அந்த மழைப்பொழிவு 3ஆம் தேதியிலிருந்து லேசான மழையாக மாறும். நனைக்கும் மழை என்பது லேசான மழையாக மாறி ஏப்ரல் 5 மிதமான மழையாக மாறும். ஒரு சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு ஏப்ரல் 7, 8, 9, 10 தேதிகளிலே நல்ல மழைப்பொழிவை, கண்டிப்பாக 8, 9 தேதிகளிலே கனமழை பொழிவை இலங்கைக்கு கொடுக்க இருக்கிறது. ஏப்ரல் 8, 9 தேதிகளில் இலங்கைக்கு கனமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வெப்பம் உயர்ந்து பிறகு படிப்படியாக வெப்பம் தணிந்து பிறகு படிப்படியாக மேக உற்பத்தியாக மாறி பிறகு நனைக்கும் மழையாக மாறி பிறகு லேசான மழையாக மாறி ஏப்ரல் 5க்கு மேல் குறிப்பாக ஏப்ரல் 8, 9, 10 தேதிகளிலே இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்க காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்று சுழற்சிகள், தாழ்வு அமைவுகள் அமைய இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.